கட்டி குடலில் எடுத்துக்கொண்டு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ என்று கீர்த்தனமனுடைய கோவிலுக்கு போறா. போகிற பாதையில ஒரு அம்மா நிற்கிறாள். அவள் பரம சாத்வியா இருக்காள். ஒரே ஒரு துண்டு கட்டின்றிருக்காள். ஒரு சாதாரண புடவை கட்டின்றிருக்காள். கட்டி ஒரு துளசி மணி மாலை போட்டு இருக்காள். நெத்தில திருமணிட்டு இருக்காள். கையை குபிச்சண்டு கண்ணால் ஜலவிட்டு நிற்கிறாள். அவளை பார்த்தாலும் அவற்றுக்கு இறக்கம் உண்டாயிடுது. யாரம்மா ஏன் அழறேன்? சுவாமி, நான் வேசி குலத்துல பிறந்தவள். என்னுடைய தாயார் என்னுடைய குலத்தொழிலை நடத்தும்படி சொல்றாள். எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. பகவான் ஒருவனே எனக்கு பர்த்தா என்கின்ற தீவிர எண்ணத்தோட பக்தி பண்ணிட்டு எனக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு விரோதமா இருக்கு என்னுடைய குடும்பம். தேவர் இதை அனுமதி செய்தானா இந்த தோட்டத்திலேயே நான் புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கேன். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட பிரசாதத்துல ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீடானா சாப்பிட்டு கொண்டு நான் இங்க இருக்கேன். இந்த நாய்க்கு நீங்க அபயம் கொடுக்கணும். நடிப்புல திறமை உடையவாள் அல்லவோ அவ எல்லாரும். இப்படி சொன்னது உடனே வாஸ்தவமா நம்பிட்டார். வாஸ்தவம் தான் அப்படின்னு நம்பிட்டாரு. இறக்கம் உண்டாயிடுது. அப்படி ஆகட்டும். ஏன்னா தன்னம்பிக்கை. நம்ம என்ன பண்ணிட முடியும்? என்ன அவருக்கு தன்னம்பிக்கையும் இருக்கு. ஆனா மனு சொல்றார், மாத்ரா ஸ்வஸ்ரா துஹித்ராவா நாவிவிக்தாசனோ பவேத் பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் அபி கர்ஷதி. நம்ம என்ன பண்ணிவிடும் என்கின்ற எண்ணத்தோடு கூட சுலபமா பழகிடக்கூடாது. ஏனால் பெரிய வித்வான்களை கூட மயக்கிவிடும் லோக சிற்றின்பமானது என்று மனு பகவான் சொல்றார். அதுவும் தெரியும் விப்ரநாராயணருக்கு. இருந்தாலும் ரங்கநாதனிடத்தில் உள்ள திடமான நம்பிக்கை, எல்லாவற்றையும் துறந்து நமக்கு என்ன ஆபத்து வந்துட போகிறது என்று அதை பத்தி எண்ணமே அவருக்கு வரல. தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கும்படியா இருந்தால் கிரகத்திலேயே அந்த ஆசிரமத்திலேயே தங்கின்னு இருக்கார். இவரு நித்தியப்படி பிரசாதம் கொண்டு தான் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறதே அவளுக்கு கொடுப்பார். ஒரு நாள் கூட அவளோட விசேஷமா எதுவுமே பேசினதே இல்லை. அவள் பாட்டு புஷ்பங்களை பிரிப்பாள், மாலை கட்டுவாள், வீட்டு திண்ணையிலேயே வச்சு விட்டு வேற எங்கேயாவது மரத்தடியில போய் தங்கின்னு இருப்பாள். இப்படியே வெகு நாட்கள் தங்க தங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷ சுபாவம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலே அவர்களுக்குள்ள ஒரு சேர்த்தி வந்துட்டு பிரியம் உண்டாயிடுது. கடைசியில கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்து விட்டார். அவளுக்கே பலியாயிட்டார் இவர். புஷ்ப கைங்கரியம் போயிடுத்து. தோட்டத்தையும் கவனிக்கல. அவள் வீட்டோடயே போயிட்டார். அவள் வீட்டிலே இருந்து கொண்டு அவள் சமைக்கிறதையே சாப்பிட்டு கொண்டு 4 பேர் கேள்வி பண்றது கூட தெரியாம தான் திருமணம் சாத்திக்கிறது, துளசி மணி மாலை அணிஞ்சிக்கிறதெல்லாம் போய் சர்வசாதாரணமா ஒரு விலாசியை போல தாம்பூல போட்டுக்கொண்டு கஸ்தூரி திலகட்ட கொண்டு செயின்கையின் மோதிரங்களாம் போட்டுக்கொண்டு ஒரு விலாசி மாதிரி இப்படி விளையாட ஆரம்பிச்சுட்டார். ஆனா ஊர்ல எல்லாரும் தூர்றார்கள், இவரை தூஷிக்கிறார்கள். இருக்கும்பொழுது ஒரு நாள் ரங்கநாதன் வீதிவலம் வர சந்தர்ப்பம், உற்சவ காலம். ஸ்ரீதேவி பூதேவியோட கூட ரங்கநாதன் வர. அப்படி வரும்பொழுது அந்த வீட்டு வாசல்ல இவரை தனக்கு அடிமைப்படுத்தணுன்ற பிரதிஜை அவன் நிரூபணம் பண்ணிவிட்டா. நிரூபணம் பண்ண பிறகு இனிமே இவரை வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் வெறும் 7 பாகவதர் தானே. அதனால இவர் வெளியில தள்ளி கதவை தாப்பா போட்டிருக்கா. இவர் வாசல படுத்துட்டே அழுதுன்னு இருக்கா. இந்த திசையில இவரை பார்த்தாள், பகவான் பார்த்தா. உடனே சரி, ஒரு காலத்துல நம்முடைய சன்னிதானத்துல கதறிண்டு என்னுடைய திவ்ய தரிசனத்துக்கு கதறின்று இருந்த என்னுடைய பக்தன் கேவலம் வேசியினுடைய முகோல்லாசத்துக்காக இப்படி கிடக்கிற ஒரு காலம் வந்தது பத்தியா என்று அவனிடத்துல ஒரு கிருபை உண்டாகி இவன் தான் கோவிலுக்கு வர்றதையே விட்டுட்டான். நாம் தான் வாசல்ல போயின்னு இருக்கோம். சித்த நேரம் இங்க நின்று இருந்தோமானால் ஒரு கால் விவேகம் வந்து தலையெடுத்து பாக்குறானா பார்ப்போம் என்று அந்த வீட்டு வாசல்லையே இருக்கிறான். அந்த வேசி கதவை திறக்கவே இல்லை. இவனாவது எழுந்துட்டு பாப்பாருனா திண்ணையில படுத்துன்னு அழறவனும் வேசி திறக்க மாட்டாளா கதவே என்ன அழறாரே தவிர இவ்வளவு காலம் எந்த ரங்கநாதனிடத்துல அபார பிரேம கொண்டிருந்தாரோ அவர் பக்கமா நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இப்ப பகவான் சரி நம்ம உபேட்சிக்கிறவாள நாம் உபேட்சிச்சுடுவோமே எடுநடித்து கொண்டு போயிட்டு போறான் என்று கிளம்பிட்டாராம். ஆனா தாயார் விடல. ரங்கநாயகி ரங்கநாதனுடைய சரணத்தை பிடிச்சுட்டு, நம்ம குழந்தை இவன் இப்படி கிடக்கிறது உங்களுக்கு பார்த்து விட்டு பிசாம போகிறதே, இது அடுக்குமா, இது அவனை ஆட்கொள்ள வேண்டாமா, திருத்த வேண்டாமா அந்த பயல என்று ரங்கநாயகி பகவான சரணாகதி பண்றான். பகவான் சொல்றான், என் மேலையா தப்பு? நான் இப்பொழுது அவன் எதிரில் வந்து நிக்கிறேன். என்னை பார்த்தும் கூட அவனுக்கு விவேகம் வரலே அப்படின்னு சொன்னா இனிமே அவனை நான் எப்படி திருத்துறது சொல்லுவேன்? அப்படி கிடையவே கிடையாது. அவன் எந்த முறையில திருத்துவேளோ எனக்கு தெரியாது. அவன் பழையபடி பாகவதோத்தமனாய் இருந்தாலோ ஒழிய எனக்கு நிம்மதி இல்லை என்று தாயார் பகவானுடைய சரணத்தை பிடிச்சு கெஞ்சரா. உடனே பகவான் சொன்னான், எப்போ அவன் திருந்தனுங்கிற கட்டாட்சம் உனக்கு உண்டாயிடுத்தோ அது வியர்த்தமாக போகாது, நாளை காலமே அவன் திருந்து விடுவான் என்று சொல்லிட்டு பகவான் போயிட்டான். சித்த நேரத்துக்கெல்லாம் நல்ல 20-25 வயசுக்கு ஒரு பையன் வந்தான். தேவதேவின்னு கதவை அடிச்சான். அந்த வேசி கதவை திறந்தா. அழகான ஒரு பொன் கிண்ணம், அந்த கிண்ணத்தை கொடுத்தா. இந்த அது ஏது? விப்ரநாராயண தான் கொடுக்க சொன்னார், அவரை கூப்பிட்டுக்கோ என்று சொல்லிட்டு போயிட்டார். உடனே இவளுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. விப்ரநாராயணர்
2 வீட்டுக்கு திண்ணையில அந்த திண்ணையில படுத்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் இந்த பையன் உன்னை தேவதேவி கூப்பிட்டாள் என்று சொல்லிட்டு போயிட்டு இவனுக்கு சந்தோஷம் உண்டாயிடுத்து. உடனே நேரம் ஓடி வந்தான், தேவதேவியை பார்த்தான், இருந்தான். காலமே ரங்கநாதனுக்கு சுப்பிரபாதம் ஆச்சு. பூஜா பாத்திரங்கள் 5 பாத்திரம் வச்சிருப்பா, தங்க பாத்திரம். அதுல ஒரு பாத்திரத்தை காணுனது உடனே ஒரே அலமலப்பு. கோவில் கைங்கரிய பராளுக்கெல்லாம் திகில். இங்க ஓடுறாள், அங்க ஓடுறாங்க. ராஜாவுக்கு தெரிஞ்சது. கோவில் ராஜாவுக்குனா சொந்தம். மகாராஜா உறையூர்ல இருந்து ராஜா வந்தார். எல்லா கோவில் கைங்கரிய பராள் அத்தனை பேர்களையும் அதற்றார், மிரட்டுறார். அடிக்கத்தக்கவாளை அடிக்கிறார், வெய்யத்தக்கவாளை வெய்கிறார். கோவில் கிடுநாடு படுறது. எல்லாருக்கும் கோவில் பூட்டையாச்சு, உள்ள வச்சிருந்த பாத்திரம் காணுனா புரியவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இங்க ரங்கநாதன் கோவில் கூட்டுறவனும் தேவதேவி வீடு கூட்டுறவனும் ஒருவளே. அதனால இவளை பிடிச்சுன்னு மிரட்ட. உடனே அவள் சொன்னால், தேவதேவி வீட்டுல இருந்தது ஒரு தங்க பாத்திரம், அதுவா தான் இருக்கும்னா. சரி, தேவதேவியை கூப்பிடு. தேவதேவியை கூப்பிட்டு கண்டிச்சான் ராஜா. தேவதேவி சொன்னால், எனக்கு தெரியாது, விப்ரநாராயணர் தான் கொடுத்தார். சரி, விப்ரநாராயண கொண்டு வா. விப்ரநாராயண் பரம பாகவதர்னு ராஜாவுக்கு தெரியும். ஆனா விப்ரநாராயணன் கூப்பிட்டு, நீர் கொடுத்தீரா? சுவாமி, எனக்கு தெரியாது, நான் கொடுக்கவே இல்லையே. தேவதேவி யாரு கொடுத்தது, உண்மையை சொல்லு. விப்ரநாராயணர் கொடுத்தாருன்னு ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்தான். விப்ரநாராயணன் சாட்சாத்தா கொடுக்கலேன். இப்ப எது உண்மை? நீ யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சீர்? எனக்கு தெரியவே தெரியாது, நான் கோவிலுக்கே வரல, இந்த பாத்திரத்தை நான் அடுக்கவும் இல்லை. எனக்கு அப்படி ஒரு ஆள், எனக்கு ஒரு பையன் ஒத்தனும் கிடையவும் கிடையாது என்று இவர் சொல்றார். இதனுடைய உண்மை தெரிகிறவரனே இவரை காவல்ல வச்சுடுவோம் என்று நினைச்சார். உடனே விப்ரநாராயணருக்கு கையில விலங்கு போடப்பட்டது. அவரை நேர ஜெயில வச்சுட்டார். ஆனா ஜெயிலர்கிட்டலாம் உத்தரவு போட்டா, அவரை ஒண்ணு கண்டிக்காத, என்னுடைய விஷயம் உண்மை புலப்படுற வரையிலும் அவர் ஒண்ணு கண்டிக்க கூடாது, ஜாக்கிரதையா வச்சுக்கோ என்று சொல்ல. காவல்ல இருக்கார். நினைச்சு பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நினைவுக்கு வருது அவருக்கு. எவ்வளவு பாவனமான வாழ்க்கை நடத்தினோம். எல்லாத்தையும் ரங்கநாதனை மறந்து நாம் தேவதேவனுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால போய் இப்பேற்பட்ட ஒரு அவப்பேர் நமக்கு வந்தது. நல்ல தண்டனை வேணும் நமக்கு. தண்டனையை பத்தி அவர் வருத்தப்படல. பகவான் தான் நம்ம தண்டிக்கிறான். இதனால என்ன தண்டனை வந்தாலும் சரி, ஆயுள் தண்டனை வந்தாலும் சரி, அடி உத வந்தாலும் சரி, எல்லாம் ஈஸ்வரனுடைய கடாட்சம் என்று நினைச்சுண்டு கண்ணால் ஜன விட்டு. ராஜாவுக்கும் இவர் தண்டிக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா இவர் அப்பேற்பட்ட சாது, தப்பு தவறா போக மாட்டார். சமீப காலமா கொஞ்சம் போயிருக்காருன்னு கேள்வி. அதை கொண்டு இவர் தண்டிக்க இஷ்டம் இல்லை அவனுக்கு. இது என்ன சத்தியம் என்ன? ஆனா இவரே நேரடியா கொண்டு வந்து கொடுத்தாருன்னா பத்தி பேச்செளிவு தான் கொடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். யாரோ கொடுத்தான்னு சொன்னால் தேவதேவியும் கண்டிக்க முடியல, இவனையும் கண்டிக்க முடியல. திருடினது யாரு, கொண்டு கொடுத்தது யாரு, புலப்படவும் முடியல, யாரையும் புலப்படுத்தவும் முடியல. ராஜா என்ன பண்ணான், தெய்வாதீனமா போயிட்ட இந்த குற்றத்தை அவனால கண்டுபிடிக்க முடியாததுனால இதனுடைய உண்மையை யதார்த்தத்தை சொல்லு என்று சத்தியசந்தனான தர்மிஷ்டனான அந்த ராஜா வாஸ்தவமாவே ரங்கநாதன பக்தனா இருந்ததுனால ரங்கநாதன சரணம் அடைந்தான். பிரபு, நீ சொல்லு இதனுடைய உண்மையை என்று சொல்லிட்டு ராத்திரி நியமத்தோட உபவாசத்தோட பகவான் சொப்பனத்துல வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கான். அந்த ராஜாவுடைய சொப்பனத்துல ரங்கநாதன் காட்சி கொடுத்தான். மகாராஜா, அந்த விப்ரநாராயணன் என்னுடைய பக்தன், அவனுக்கு பரிந்துண்டு அவனுக்காக தான் நான் கொண்டு கொடுத்தேன் என்னுடைய பாத்திரத்தை, நீ வருத்தப்பட வேண்டாம், அவனை விடுதலை செய் என்று சொல்லிட்டு இப்படி சொன்னதும் உடனே பரம சந்தோஷம் உண்டாயிடுச்சு ராஜாவுக்கு. உடனே கதவு பொழுது விடுறதுக்கு முன்னாடி ஓடி வந்து விப்ரநாராயணரை விடுதலை பண்ணி, அதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு நாள் ஜெயில வச்சதாகி அபசாரம் உண்டே அதை சவிச்சு விடணும்னு காலில் விழுந்து கெஞ்சினான். உடனே தூக்கி மாறி போட்டு, மகாராஜா, நான் தண்டிக்க தக்கவன், என்ன நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ள கூடாதுங்கிறா. இல்ல, ரங்கநாதனும் உன்னை பரமபக்தன்னு சொன்னான். என்ன போய் இந்த பாபிய போய் பரமபக்தன்னு சொன்னானே, அந்த பிரபுவை நாம் மறந்தும் கூட, ஆனால் என்ன அந்த பிரபு மறக்கலையே என்று கோணு கதறினார். திரும்பி ஓடி வந்தார். ஓடி வந்து அங்க நிறைய பாகவதாளா இருந்தார்கள். இந்த பாகவதாவுடைய சரணத்தில் வந்து அழ ஆரம்பிச்சார். எனக்கு ஏன் இப்ப ஏற்பட்ட கெட்ட புத்தி வந்தது, பரமசாதுவா இருந்தேனே, என்ன ஏன் கொஞ்ச நாள் இப்படி விஷய சுகாபிலாஷியா பகவான் பண்ணினார் என்று கதறினார். சாதுக்கள் எல்லாரும் அவரை சமாதானம் பண்ணி, அப்பா மகானுபாவா, ரத்தனம் தான் குப்பம் போட்டுல விழுந்தாலும் கூட நீ வருத்தப்படாது, ஏதோ கொஞ்ச நாள் ஈஸ்வரனுடைய விளையாட்டு, ஆனாலும் உன்னை தடுத்தாட்கொண்டு விட்டான் பகவான் என்று சமாதானம் பண்ணினார். தனக்கு பிராயச்சித்தம் என்னன்னு நினைச்சு பார்த்தார். இனிமே என்ன பண்ணினாலும் பிராயச்சித்தம் ஆகாது. பாகவதாவுடைய பாததூளில உருண்டு பெரண்டு அவர்களுடைய பாததூளியாக தன்னை நினைக்கிறது தான் பிராயச்சித்தம் என்று நினைத்து விப்ரநாராயணர் என்கின்ற பெயரை கூட அவர் மாற்றி வச்சிருந்தார். தொண்டர் அடிப்பொடி என்று பெயரை வைத்துக் கொண்டார். தொண்டர்களுடைய அடிப்படை பாகவதாளுடைய பாததூளி என்று தன்னை பெயரை வைத்துக் கொண்டு அன்று முதற்கொண்டு பரம பாகவதராக இருந்தார். ஆனால் அந்த தேவதேவி என்கின்றவள் கூட ஒரு க்ஷணகாலம் இந்த பாகவதருடைய சங்கம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற்றிருந்தாள் இல்லையா, அதனால அவளுக்கும் வைராக்கியம் உண்டாகி விரக்தி உண்டாகி
அவளும் தன்னுடைய வேசித் தொழிலை நிறுத்திவிட்டு ரங்கநாதனுடைய கோவில் கூட்டி கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு சச்சரித்திரத்தோடு இருக்க ஆரம்பிச்சாலும் அவளும். இதனாலே நமக்கு இந்த சரித்திரத்தால் என்ன தெரியுதுன்னு கேட்டால், அபிஜேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக். ஒரு கால் பக்தன் துராச்சாரத்தில் போனாலும் கூட பகவான் என்ன பண்றான், அவனை திருத்தி ஆட்கொண்டு விடுவான், அவனை திருத்தி விடுவான். அதனாலே பக்தன் தன் போன போகுக்கு விடமாட்டான் பகவான். பாபியாவே இருக்க விடுவனோ பகவான் விடமான். சிப்ரம் பவதி தர்மாத்மா, எப்படி இந்த தொண்டருடைய இப்படி ஆழ்வார திருத்தி ஆட்கொண்டானோ அதுபோல நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவன் ஒரு கால் தவறுதலை இழைத்தாலும் கூட அவனை திருத்தி ஆட்கொள்ளக்கூடியதான ஒரு கருணை பகவானுக்கு இருக்க. அப்போ அதுல நாமம் இருக்குங்கிற பலத்தினாலே பாபம் செஞ்சு விடுவான்னு எப்படி சொல்ல முடியும்? பாபம் செய்ய விடமாட்டான் பகவான். அவனை எப்படியாவது திருத்தி ஆட்கொண்டு நல்ல புத்தி கொடுத்து அவனை பரமசாதுவாக பண்ணிடுவான் என்கின்றதுனால நாமகீர்த்தனத்தை தவிர ஒருவனுக்கு சித்த சித்தியை உண்டாக்குறதுக்கு வேற ஒரு சாதனம் இல்லை என்கிறார். அப்போ சர்வ பாபங்களும் ஜென்ம ஜென்மமா செஞ்சிருக்கிற ஒரு பழக்க வழக்கத்தோடு கூட அது நிவர்த்தி ஆகணுமானால் பகவானுடைய நாமத்தை தவிர வேற கதி இல்லை என்கின்றது. இதை நிரூபிக்கும்படியான உபாக்கியானம் இங்க பாகவதத்துல காண்ய குப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதி ரஜாபிளகா நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யா சம்சர்க தூஷிதகாகா பந்தக்ஷ கைதவஹேச்சௌர்யே கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதகாகா. காண்யகுப்ஜே த்விஜ கஷ்சித். காண்யகுப்ஜம் என்கின்ற ஊர்ல அஜாமிணன் என்கின்ற ஒரு பிராமணன். உயர்ந்த குலத்துல பெருமை தப்பு பண்ணாதான் இந்த தண்டனை அதிகம். உயர்ந்த குலத்திலையும் பிறந்திருக்கணும், சாஸ்திரங்களும் படிச்சிருக்கணும். படிச்சு தப்பு பண்ணாதான் இன்னும் சரியான தண்டனை. அதான் அப்படி எடுக்கிறார் சரித்திரத்தை. காண்யகுப்ஜே த்விஜ கஷ்சித். கீழ் ஜாதியில பிறந்து ஆனா தப்பு பண்ணிதானா மன்னிப்பு உண்டு அவனுக்கு. சாஸ்திரமும் படிக்காதுன்னா நான் மன்னிப்பு உண்டு. உயர்ந்த ஜாதியிலையும் பிறந்து எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டிய சாஸ்திரஜானான உயர்ந்த ஜாதியில பிறந்து சாஸ்திரங்கள் நன்னா படிச்சு ஆனா அயோக்கியத்தனம் பண்றான் என்று சொன்னானா அவன்தான் பாபியிலையும் மகா பாபியம். அவன் தான் ஒரு காலம் மன்னிக்கவே படாதவன் என்ன அப்படி உயர்ந்த நிலையில எடுக்கிறான். அப்படி எடுத்து அவன் கூட பகவானுடைய நாமத்தினால க்ஷேமத்தை அடைஞ்சான் என்று காட்டணும். அப்ப சாமானிய ஜனங்களை பத்தி கழிப்பானே. காண்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதி ரஜாபிளகா. ஆரம்பத்தில் எல்லாருமே பாபியா இருக்கிறது இல்ல, சங்க தோஷம் தான் எல்லாரும் பாபியா போறதுக்கு காரணம். நல்லவர்களா தான் இருப்பா, ஆனால் எது மாதிரி சங்கம் ஏற்படுறதோ அது மாதிரி சுபாவம் உண்டாருது லோகத்தில். சாதுக்கள் சங்கம் ஏற்பட்டதானா நல்ல சுபாவங்கள் ஏற்படுறது, துஷ்ட சங்கம் ஏற்பட்டதுனா துஷ்ட சுபாவம் ஏற்படுறது. அதுபோல இந்த அஜாமிளன் சிறு வயதில் சாஸ்திரங்கள் எல்லாம் கரை கண்டவன், மாதிரு பிதிரு பக்தி உடையவன், எப்பொழுதும் ஜபதபாதி அனுஷ்டானங்கள் இருக்கிற உத்தம புத்திரன். தகப்பனார் ஒரு நாள் தர்ப்பம் சமித்தேவிகளை கொண்டு வா என்று காட்டுக்கு அனுப்ப, காட்டுல போய் தர்ப்ப சமித்தேவிகளை கிரகிச்சுண்டு வரும் பொழுது தெய்வாதீனமாக ஒரு குடிசையில தங்கினான் சித்த நேரம். அந்த குடிசையில அது